வன்னியரசு அவர்கள் ஒரு நாளேட்டுக்கு 3 நாட்களுக்கு முன்னால் பேட்டி கொடுக்கிற போது திமுக 3வது அல்லது 4வது இடத்துக்கு போகும் என்றார். நான் கேட்கிறேன், நாங்கள் முதலிடத்துக்கு வருவோம் என்று நீங்கள் சொன்னால் அது வேறு, அது உங்கள் விருப்பம், உங்கள் உரிமை. ஆனால் திமுக எந்த இடம் என்பதை தீர்மானிப்பதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆர்வம்? எனவே திமுகவை பின்தள்ளுவதில் அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு பாமகவும் அதையே சொல்லியிருக்கிறார்கள் என்கிற காரணத்தால் அப்போது நீங்கள் எல்லாம் யார் என்று கேட்க வேண்டிய கேள்வி எங்களுக்கு வருகிறது. பாஜக இவரை கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறது. நான் அது தொடர்பாக அடுத்த சுற்றில் வர திருத்திரன் அதிமுக அல்லது ஆளும் கட்சிக்கு ஆதரவான இன்னும் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்த ஏவிய கட்சிகள் தான் தாங்கள் தான் மாற்றி என்று கூறி வருகிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அதிமுகவால் ஏவப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னார். தேர்தல் களத்தில் அதிமுக இன்னமும் பெரிய அளவில் வீரியத்தோடு இறங்காமல் அமைதியாக இருப்பதும், இன்னும் பிற விஷயங்கள் நீங்கள் நேர்காணலாம் நடத்திட்டு இருக்கீங்க, அவங்க அளவுக்கு இன்னும் தீவிரமாக இறங்காமல் இருப்பதும், மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும் அல்லது மற்ற பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இன்னும் பிற இயக்கங்களாக இருக்கட்டும், அதிமுக திமுக இரண்டையுமே கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஆனால் திமுக அத்தனை விமர்சனங்களுக்கும் தார்மீக அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய பதிலை மறுப்பை சொல்லுகிறார்கள். அதிமுக எந்த மறுப்பையுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பதும் இந்த குற்றச்சாட்டுகளை உண்மை என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விடாதா? இல்லை, இது ஏற்படுத்தாது. நீங்க ஏன் அந்த குற்றச்சாட்டுகளில் அமைதியாக இருக்கிறீங்க அல்லது அதை ஏற்றுக்கிறீங்க? அமைதியாக மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய சீரிய தலைமையில் மிக மிக வலிமையாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு தேர்தல் களத்திலே உள்ள யதார்த்தமான நிலைமை. நீங்கள் யார் எடுத்துக்கிட்டாலும் சரி, மாற்று வேட்பாளர்னு சொல்லக்கூடிய நாங்கள் தான் அடுத்து மாற்றுன்னு சொல்கிறவங்க பாமகவும் சொல்லுது, சீமானும் சொல்கிறாரு, மக்கள் நல கூட்டணியும் சொல்லுது, அதே போல் திமுகவும் சொல்லுது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த தேர்தலில் மிக மிக வலிமையாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அதிலேயே நல்லா தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஒன்றும் அமைதியாக இல்லை. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் எப்பொழுது பிப்ரவரி 24 வந்ததோ அது முதற்கொண்டே நாங்கள் எங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் தெளிவாக சொன்னார். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகே சொன்னார், இது மாதிரி 39 நாடாளுமன்ற தொகுதியில் 37 வெற்றி பெற்றிருக்கிறோம். 217 அந்த 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 234 தொகுதிகளில் 217 தொகுதிகளில் 15,000 வாக்குகளுக்கு வித்தியாசத்திலே தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னும் 17 தொகுதியில் தான் நமக்கு இருக்கு. எனவே உங்களுடைய களப்பணியை இன்றிலிருந்தே தொடங்கும் என்று அன்றைக்கே சொன்னார். என்னுடைய கருத்து, என்னுடைய கேள்வி இல்ல களப்பணி செய்யல, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க வீர தொழில பரவாயில்ல. திரு பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, முதலமைச்சரை சந்திக்க இயலவில்லை அப்படின்னு சொன்னோன்னா அதற்கு மிக கடுமையான எதிர்வினைகள், விமர்சனங்கள் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் முன்வைக்கிறார், திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் முன்வைக்கிறார். வைகோ உள்ளிட்டவர்கள் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை கடந்த சில நாட்களாக மிக கடுமையாக அஇஅதிமுக மீது முன்வைக்கிறார்கள். ஏராளமான கண்டெய்னரா பணம் அங்கே இருக்கிறது என்பது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை ஒரு கனத்த மௌனம் மட்டுமே அதிமுகவிலிருந்து கொடுக்கப்படுகிறது. இதே குற்றச்சாட்டை திமுக தலைவர் சொல்லியிருந்தால் உடனடியாக மறுப்பு வரும். நமது எம்ஜிஆரிலோ மற்ற பத்திரிகைகளிலோ அல்லது அஇஅதிமுக பொதுச்செயலாளரை கொடுக்க தேர்தல் இல்ல இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம், உங்களுடைய எதிரி திமுக தான் அப்படிங்கிற முடிவோட நீங்க இருந்து அவங்களுக்கு மட்டும் பதில் சொல்ற மாதிரியா நான் எடுத்துக்கிறதா, அல்லது அவர்கள் இவர்களுக்கு ஆதரவானவர்கள் இருவருக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கிறதுங்கிற திமுகவுடைய குற்றச்சாட்டை உண்மையை நான் எடுத்துக்கிறேன். இல்லை, அவதூறுகளுக்கும் அக்கப்போரான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தளவில் தெளிவாக இருக்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாதுன்றதுனால தான் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. கட்சி தொண்டர்கள் தங்களுடைய களப்பணியை ஏற்கனவே தொடங்கி விட்டால் வீடு வீடாக சென்று அம்மாவுடைய நலத்திட்ட உதவிகள், வளர்ச்சி திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள், இதையெல்லாம் சாதனைகளை சொல்லி இந்த மக்களிடம் வாக்குகளை நாங்கள் சேகரித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று அவர்கள் பாட்டுக்கு ஏதாவது குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டு அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி இருக்க வேண்டிய அதுக்கு சம்பந்தப்பட்ட இல்லை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை வைத்து நாங்கள் பதில் சொல்லி இருக்கிறோம். ஏனென்றால் நாடாளுமன்றத்திலேயே பாராட்டு தெரிவித்து அம்மான்லாம் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பாராட்டி இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கிறது, ஒத்துழைப்பு நன்றாக இருக்கிறது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். திரு கருணாநிதி அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பதில் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அதிமுகவிலிருந்து. அதுதான் நான் கேட்கிறேன். திரு கருணாநிதி அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று அம்மா நினைத்திருக்கலாம். ஆனால் அமைச்சர்களை குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்ற முடிவா அல்லது குற்றம் சாட்டுபவர்களை பொறுத்து பதில் சொல்லுகிறீர்களான்னு தான் நான் கேட்கிறேன். இல்லை, அதாவது அதில் ஏதாவது ஒரு நியாயம் இருந்தால் அதற்கு பதில் சொல்லி கொண்டிருக்கலாம். வழியில் வர்றவங்க போறவங்கலாம் ஏதாவது கொளுத்தி போட்டு போறாங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லி அப்புறம் இல்லாத புகையாது அல்லாம குறையாதுன்ற மாதிரிலாம் மக்கள் மீதான சந்தேகங்கள். திரு கருணாநிதி அவர்களுடைய இந்த விமர்சனம் இருக்கு, அதிமுகவிற்கான ஒரே மாற்று திமுகவாகத்தான் இருக்க முடியும். அதுலேருந்து நம்ம இன்னொன்று எளிதாக புரிஞ்சுக்க முடியும், திமுகவிற்கான மாற்று அதிமுக தான், அதுதான் அதோடைய அர்த்தம்.
நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? திமுகவிற்கான மாற்று அதிமுக தான் அப்படின்னு பாக்குறீங்களா? திமுக நாங்கள் அதை கூட ஒரு மாற்றாக கருதவில்லை. ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய வாக்கு சதவீதமான 22% குறைந்து விட்டது. ஆனால் அந்த தேர்தலில் 44.3% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளை பெற்றிருக்கு. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி 1.5 கோடி உறுப்பினர்களுக்கு மேலே பெற்றிருக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக மக்கள் என்ன நினைக்கிறார், அம்மாவுடைய ஆட்சியானது ஒவ்வொரு திமுகவை கூட போட்டியா நினைக்கலங்கிறீங்க? இல்ல போட்டியா ஏங்க தேர்தலில் போட்டியா நினைச்சாங்க போட்டிடுறோம். நான் கேட்கறது மாற்றா அதிமுகவிற்கு மாற்றாக திமுக வர முடியாது அப்படிங்கிறீங்க நீங்க? இல்ல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்றதுக்காக சொல்ல வரேன் நான். அதனால நாங்க வலிமையா இருக்கிறதுனால மக்களை நம்புறோம், மக்கள் அம்மாவை நம்புகிறார்கள். அதனால தேர்தல் களத்தில் நாங்க இறங்கி எங்க பணியை செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதிமுகவினுடைய பிரதான போட்டியாளர் யார்? பிரதான போட்டியாளர் என்று சொன்னால் திமுக தான் சொல்லுவாங்க. அது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு மற்றவர்களுக்கெல்லாம் 10% வாக்கு கூட கிடையாது. எந்த அணிக்குமே 10% வாக்கு கூட கிடையாது. அதனால எங்களுக்கு நாங்க திமுக விமர்சனம் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுல இருந்தே நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். அதுல இருந்து புரிஞ்சு கொள்ளலாம் எங்களுடைய பிரதான போட்டியாளர் அவர் தான் அப்படிங்கிறத. நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வருகிறேன். அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளும் அவர்கள் அதிமுகவிற்கான பி டீம் திமுக, திமுகவிற்கான பி டீம் அதிமுக என்பது போன்ற விமர்சனங்களையும் தொடர்ந்து இன்ன பிற இயக்கங்களும் அதனுடைய தலைவர்களும் தொடர்ந்து வைத்துக் கொண்டு வருகிறார்கள். இவர்கள் இருவருக்கும் இடையிலான ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கிறது. இவர்கள் மாற்றை ஒருபொழுதும் முன்மொழிவதில்லை. அதற்கான முயற்சிகளை எடுப்பவர்களின் நசுக்குவதற்கான வேலைகளைத்தான் செய்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இது போன்ற கேள்விகளோடு பயணிக்கலாம். இடைவேளைக்கு பிறகு நம்முடைய திரு சீமான் மற்றும் திரு நெல்லை கண்ணன் இருவரும் இணைகிறார்கள். அவர்களோடு கருத்துக்களோடும் சேர்ந்தே பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் தொடரலாம். இடைவேளைக்கு பிறகு இது விஜய் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். அதிமுகவிற்கு மாற்று திமுக மட்டுமே என்று தெரிவித்திருக்கக்கூடிய திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களுடைய அறிக்கை தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு நம்முடைய திரு சீமான் அவர்கள் இணைகிறார். அவருடைய கருத்துக்களோடு பயணிக்கலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வணக்கம். திரு கருணாநிதி அவருடைய அறிக்கை நீங்களும் கூட பார்த்திருக்கக்கூடும். திமுகவிற்கான மாற்று அதிமுக, அதிமுகவிற்கான மாற்று திமுக தான், இதுதான் நிலைத்திருக்கும் உண்மை அப்படிங்கிறாரு. சிலர் தூண்டி அதிமுக அரசால் தூண்டப்பட்டு தான் இது போன்ற விமர்சனங்களை இரண்டும் ஒன்றுங்கிற விமர்சனங்களை தான் அப்படித்தான் வருதுங்கிறாரு. உங்களுடைய பார்வை? இல்லை இது இந்த இரண்டு பேரும் திராவிட கட்சிகள். இப்போ ஐயா கலைஞர் அவர்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேற எவனும் உள்ளே வந்துடக்கூடாது, நாங்கள் தான் செய்வோம். இப்போ எங்களுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று நாங்கள் தானே. திராவிட கட்சிகளுக்கு மாற்று இன்னொரு திராவிட கட்சி இருக்கவே முடியாது. இப்போ எந்த வழியில் நீங்கள் கட்சி பேரில் மாற்று, இங்கே திமுக இருக்குது, அங்கே அதிமுகன்னு ஆனா ஒன்று சேர்ந்துருக்கு, அவ்வளோதான் இருக்கு. தத்துவ மாற்று தான் இங்கே மாற்று. இப்போ இங்கே ரெண்டு பக்கமும் அந்த அதிமுக தரப்பை சார்ந்தா திமுகவுடைய லஞ்சம் ஊழல் பட்டியல், முறையற்ற நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எல்லாத்தையும் படிப்பாங்க. திமுகவை எடுத்துக்கிட்டால் அதிமுகவுடைய லஞ்சம் ஊழல், முறைகேடான நிர்வாகம், கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறை, இதையெல்லாம் அவங்க எல்லாத்தையும் படிப்பாங்க. இப்போ இது ரெண்டுமே யதார்த்த உண்மை தானே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா தம்பி, மின்சாரம் ஏன் இவ்வளோ காலம் எல்லா உற்பத்திக்கும் அடிப்படையாக இருக்கிற மின் உற்பத்தியிலேயே தன்னிறைவு அடையலை அப்படின்னா அதுக்கு காரணம் அம்மையார் ஜெயலலிதாட்ட கேட்டிங்கன்னா ஐயா கலைஞரை கை காட்டுவாங்க, ஐயா கலைஞர்கிட்ட காட்டிங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவை கை காட்டுவாங்க. இப்படி மாறி மாறி இரண்டு பெரும் கட்சிகளும் நாங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் 5 வருஷம் நாங்கள் ஆளுவோம், 5 வருஷம் மாறி மாறி நாங்கள் தான் ஆண்டுக்கிறோம், இடையில யாரும் வரக்கூடாதுங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை செய்கிறதுக்கு தான் இது ஒரு பேசப்படுதே ஒழிய புதிய ஒரு ஆற்றல் வரவே கூடாதுங்கிற நோக்கத்தை தான் இது காட்டுது. இது யாரும் இப்போ ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இயங்கணுங்கிற அவசியம் இங்கே யாருக்கு இருக்குது? அப்படி ஒன்றும் இல்லையே. இல்லை, இதில் கடந்த காலங்களை பொறுத்தவரை நீங்கள் சொல்கிற விஷயத்தில் திரு சீமான், கடந்த காலங்களை பொறுத்தவரை கடந்த அரை நூற்றாண்டு காலமாகவே திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி வந்திருக்கிறார்கள். இல்லை நீங்கள் இப்போ இதே சொல்லிட்டு இருக்கிறீங்க. வேற வழி கடந்த காலத்தில் இருந்திருக்காங்க, கடந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்கன்னா ஒருத்தன் 500 கொலை பண்ணியிருக்கான், அவன் தான் சிறந்த கொலையாளன், அப்போ அவனை வேற வழி இல்லைன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் இது வரைக்கும் ஒரு மாற்ற அரசியலை வைத்த ஏதோ முன்னோர்கள், எங்கள் ஐயா சீபாதித்தனாரோ, எங்கள் ஐயா மாப்போசியோ, ஐயா சம்பத் அவர்களோ என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு சில தொகுதி கட்சி பகுதி கட்சியாக நின்று அது குறுகி போயிடுச்சு. அன்னைக்கு இருந்த இந்த திராவிட கட்சிகள் எழுச்சி விட்டு இருந்த காலத்தில் இந்த புறச்சூழல் அவர்களுக்கான அரசியல் வெல்வதற்கான வாய்ப்பை தரலை. அதனால் அவங்க வழி இல்லாமல் இந்த திராவிட கட்சிகளோட சரணடைஞ்சிட்டாங்க. அப்படித்தான் இந்த இவ்வளோ காலமாக அவங்க இருந்துருச்சு. இன்னைக்கு நீங்களே பார்க்குறீங்க, இந்த திராவிட கட்சிகள் தள்ளாடுதா இல்லையா? இவ்வளோ வலிமை மிக்க ஆற்றல் கொண்டவர் எதுக்கு விஜயகாந்துக்காக காத்திருந்தாங்க இந்த திமுக?
அவர் நான் இல்ல நான் வரல இதுல போறேன்னு வைத்தால் கூட திரு சீமான் சொல்ற அளவுக்கு பலகீனப்பட்டு போய் நிக்குதுன்னா அப்ப எங்க இருக்குது வலிமை? நீங்க திரு சீமான் மாற்றுன்னு வைத்தால் கூட இதுல மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அடிப்படை கட்டமைப்பு கொண்ட கட்சிகள் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் இதற்கு முந்தைய தேர்தல்களில் உங்களை விட, ஏன்னா நீங்க இதுக்கு முன்பு தேர்தலில் நின்று அனுபவம் இல்லாதவர், உங்களை விட வலிமையான வாக்கு சதவீதத்தை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில மாற்று அப்படிங்கிறது அதிமுக திமுக விட கள நிலவரத்தில் வலிமையான மாற்று மக்கள் நல கூட்டணியாக தானே இருக்க முடியும். இல்லை இதை அதாவது தத்துவ மாற்று தான் தம்பி. நீங்கள் 5-6 பேர் சேர்ந்து ஒரு கூட்டமாக நிற்கிறதுனால அப்படி சொல்ல முடியாது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று திராவிட கட்சி இல்லை. ஏற்கனவே திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்து இப்போ அரசியல் லாபத்தை பெற்று பதவி அனுபவித்த கட்சிகளும் மாற்று இல்லை. இந்த கட்சிகள் பிரதானமாக வைக்கிறது ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு. இந்த ஊழல் செய்து கொண்டிருந்த போதே, ஊழல் வழக்கில் சிக்கி தண்டனை அணிவித்துக் கொண்டிருந்த போதே கூட இருந்தவர்கள் தான் இவங்க எல்லாரும். ஊழல் ஜெயலலிதாவுடைய ஊழல் ஆட்சியை தூக்கி எறியணும்னு சொல்கிற இடதுசாரி தலைவர்கள் கூட, எங்கள் அண்ணன் ராஜா அவர்களும் ஐயா டி கே ரங்கராஜன் அவர்களும் ஜெயலலிதாவின் தயவில் வந்து ராஜ்யசபா உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ஊழல் ஆட்சியை தூக்கி எறியணும்னா முதல்ல அந்த பதவியை தூக்கி எறியணும்ல. இப்போ நீங்கள் மது ஒழிப்புன்னா மது ஒழிப்பை சொல்கிறாங்க சரி, ஆனால் இந்த மதுக்கடைகளை திறந்து மாறி மாறி இந்த மக்களை குடிக்க வச்சு 44 ஆண்டுகளாக இந்த நாட்டை சீரழித்த இந்த திராவிட கட்சிகளோடு தான் இந்த கட்சிகள் மாறி மாறி கூட்டணி வைத்தது. மதுக்கடையை மூடினால்தான் உன்னோட கூட்டணி என்று ஒரு தலைவரும் ஒரு கோரிக்கையோ ஒரு கருத்தையோ வலியுறுத்தி முன்னிக்கல. அதனால் இப்போ நீங்கள் பேசுகிறது என்னென்னா ஒரு திடீர்னு ஒரு மாற்று. நான் சொல்கிறது தத்துவ மாற்று. நான் இங்கே பாருங்கள், முதல்ல பிரிட்டிஷ்காரனா இந்தியனா ஒரு போர், அதுக்கப்புறம் இந்தியரா திராவிடரா, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, நாமெல்லாம் திராவிடர்கள் என்று ஒரு போர். அப்போ இந்த திராவிடர் இன்னைக்கு வந்து தமிழர் திராவிடர் போர். தத்துவம் நாங்கள் திராவிடர்கள் என்கிறார்கள், இல்லை நாங்கள் தமிழர்கள் என்று சொல்கிறோம். இந்த தத்துவ மாற்று தான் மாற்றா இருக்க முடியும். நீங்கள் மாற்றம் என்பது தொடக்கத்திலிருந்து மாற்று, பல தோல்விகளுக்கு நீங்க வைக்கக்கூடிய வாதம் என்பது மாற்று என்பது ஒரு இனவாதம் சார்ந்த வாதமாக மட்டும்தானே இருக்குது. இதுல திராவிடரா தமிழரா இந்த இனவாதம் சார்ந்த வாதம் மட்டும்தான் மாற்றா எப்படி இருக்க முடியும்? கொள்கை மாற்று என்பது அதற்கு பதில் நாங்க தமிழர் ஆள வேண்டும் என்பது மட்டுமே ஒரு கொள்கை எப்படி இருக்க முடியும்? திரும்ப நீங்க எல்லாருமே சொல்றது ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம எல்லாருமே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நீங்க இங்க பாருங்க, இப்ப நாங்கள் திராவிடர்கள் என்று சொன்னதை நீங்க எப்படி பார்த்தீங்க? அதையே நீங்க யாரும் இனவாதம் பேசல. தமிழர்கள், தமிழ் தேசியம், தமிழர்னா யார் தமிழர்னு கேட்குறீங்க. தெலுங்கு தேசம்னு கட்சி ஆரம்பிச்ச என் டி ராமராவ் போய் யாரெல்லாம் தெலுங்கர்னு ஏன் யாருமே வைக்கல? என் வீட்டில் நான் வாழ்வது, என் நாட்டில் நான் ஆள்வது என்னுடைய தார்மீக உரிமை, ஒரு தேசிய இனத்தின் இறையாண்மை. நான் கேட்கறது, தமிழர்கள் நாட்டை தமிழர்கள் ஆளக்கூடாது என்று சொல்வது எவ்வளவு கொடுமையான இனவாதம்ங்கிறத நீங்கள் உணர்ந்து பேசணும். நீங்கள் ஒரு இனவாதத்தை முன்வைக்கிறீங்களே. நான் என் இனத்தின் அடிப்படை உரிமையை கேட்குறேன். நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். விஜயகாந்த் முதலமைச்சர், ஆந்திராவை சந்திரபாபு நாயுடு ஆள்றாரு.